Hello friends, welcome to my channel Revathin Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஃபேமஸ் அண்ட் அத்தான்டிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபி வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வெண்பொங்கல் இல்லைன்னா கார பொங்கல் ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. வெண்பொங்கல் யூஸ்வலி சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னியோட தான் நம்ம சாப்பிடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க, 3/4 கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 3-4 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. முதல்ல நாம அரிசியும் பருப்பையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி விட்டு 3-4 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணணும். தண்ணி நல்லா கிளியரா வர வரைக்கும் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை மொத்தத்தையுமே நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க ரைஸ் அண்ட் தாலை இதில் சேர்த்து ஒரு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் எல்லாமே சேர்த்து நாம குக்கருக்கு லிட் போட்டு இதை ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலுக்கு குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா நாம ஃப்ளேமை லோ டு மீடியம்க்கு ரெடியூஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 3 விசில்ஸ்க்கு இதை குக் பண்ணுங்க. 3 விசில்ஸ் வந்ததுமே நீங்க ஸ்டவ்வை நிறுத்திட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு லிட்டை ஓப்பன் பண்ணாம அப்படியே வச்சு வைங்க. அப்பதான் நம்மளோட ரைஸ் அண்ட் பருப்பு நல்லா வெந்து வரும். ஸோ நாம இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு வானல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுமே ஒரு 10-12 முந்திரி சேர்த்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நீங்கள் இதை வறுத்துக்கங்க. அது வறுந்ததுமே இதில் நாம் மிளகு, சீரகம், பொடியாக நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு இதை சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்ததுமே ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. இப்போ நாம் குக்கரை செக் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ரைஸ் அண்ட் தால் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சப்போஸ் உங்களோடது ரொம்பவே தண்ணியாக இருந்ததுன்னா இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணிக்கோங்க. இல்லை கெட்டியாக இருந்ததுன்னா சுட தண்ணி சேர்த்து கலந்து நல்லா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் பெருங்காயத்தை சேர்த்துடலாம். அதோடையே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். சால்ட்டும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நாம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தாக்கா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அவ்வளோவும் நம்ம பொங்கலோட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், ரொம்பவே ஒரு ஈஸி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல் நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வெண்பொங்கல் எப்போவுமே சூடாக தான் சாப்பிடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.